ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன போட்டு வந்து ஆயில் செய்கிறீங்க, ஆயில் மேக்கிங் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ போடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மருதாணி இலை வீட்டிலேயே இருக்கிறதுனால நான் மருதாணி பிடுங்கிட்டு அதோடு சேர்த்து மருதாணி பூ எதுக்கு அப்படின்னா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அதை லாஸ்ட்டில் போடும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் இதுதான் ஒரிஜினல் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை போட்டோம் அப்படின்னா பொடுகு தொல்லை சூப்பராக க்யூர் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டாக முடி வந்து பிரியும் இல்லையா, அதுக்கு வந்து இது செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு மட்டும்தான் நல்லா வந்து நசுக்கி அந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு தன்மை மாறும் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இது ஒன்று தான் ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்ற கரிசலாங்கண்ணினா நீங்கள் கையில் வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்காது. சரியா, அதனால் இதை மென்ஷன் பண்ணுறேன். இது முதியோர் கூந்தல். இது நல்லா முடி வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து இந்த மாதிரியே முடி வளரும் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பு கூகுளில் எதில் போட்டு பார்த்தாலுமே இதை சர்ச் பண்ணால் தெரியும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபுர இலை, அதாவது கோபுர தாங்கின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து எதுக்குக்கா போடுறீங்க அப்படின்னா மண்டை வந்து இந்த ஒரு சிலருக்கு வந்து மண்டையில் நல்லா அரிக்குது, பயங்கரமாக அரிப்பு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலை வந்து சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா மண் நிறையா இருக்கும். அதனால் நான் தனியாக அந்த மாதிரி வாஷ் பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து நைட்டே அலசி டவலில் இப்படி வச்சுட்டேன்னா உணர்ந்துடும். நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் காய்ச்சும் போது அஸ் யூஸ்வல் எல்லோரும் போடுற மாதிரி வெம்பாலம் பட்டை, அதை ஜாதிபத்திரி, கார்பவரிசி, வெந்தயம், கரிஞ்சீரகம் எல்லாமே வந்து அதுதான். இதை கூட சேர்த்து சடாமாஞ்சி இது எல்லாருமே போடுற மாதிரி தான் நானும் போடுறேன். எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை. எக்ஸ்ட்ரா வந்து அந்த இதுக்கு மட்டும்தான் போடுறேன். இதோடு சேர்த்து நம்ம வீட்டிலையே வளர்ப்போம் இல்லையா மூலிகைகள், அது என்னென்னா பொடுதலை, நீர்பிரமி, கேசவத்தினி, ரோஸ்மெரி இது எல்லாமே வந்து தனியாக வந்து இந்த பிடுங்குறோம் இல்லையா. ஒரு சிலர் பொடுதலை எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு மெசேஜில். இந்த மாதிரி வந்து கட்டாக இருக்கும். முனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் மாதிரி கட்டாக இருக்கும். இதோட பூ வந்து லைட்டாக வந்து வெள்ளை கலராக தான் இருக்கும். இது நீர்பிரமி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கேசவத்தினி. ஏன் காட்டுறேன் அப்படின்னா இது இலைகள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 லிட்டருக்கு 15 இலை போட்டால் போதும், நிறையெல்லாம் வேண்டாம். ரோஸ்மெரி இது எல்லாத்தையும் ஒரு கூடையில் பிடுங்கி நல்லா வாஷ் பண்ணிடணும். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டுட்டு நான் லாஸ்ட்டில் வந்து அந்த ரோஸு, அந்த வெற்றிலை, ஓம இலை இதுகெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த சைனிங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓம இலை இதுகெல்லாம் போடுறது வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். ஒரு சிலருக்கு வெந்தயம் அதிகமாக சேர்த்தா சளி பிடிக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுக்காக தான். இவ்வளவு தான் நான் செய்கிற எண்ணெய்.